டைனிங் டேபிள் செட்டு 3க்கு 2, அதுல வந்து 4 சேரு ஒரு டேபிள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். நம்ம வந்து சிங்க் நீ கேட்டீங்கன்னா கூட அதை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தது. டீ ஸ்டால்ண்ணே ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 9500 ரூபாய். பந்தி டேபிள்ண்ணே நீங்க 1000 எடுத்தாலும் சரி இல்ல ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி நம்ம 2250 உங்களுக்கு பண்ணி தரலாம். இதுல வந்து 3க்கு 2 வந்து 16500. காரணம் என்னன்னா 100 பீஸா நாங்க செய்யறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் கம்மியா போட்டோம். வெறும் 38,850 ரூபாய் இருந்தா போதும் நீங்க ஒரு ஜூஸ் கடை வச்சிடலாம். படிக்கிற மழை காலத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் காம்போ ஆஃபரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கொரியன் பர்னர் அடுப்பு 1.5 வந்துடும். பிரியாணி வாமர் சொல்லுவாங்கல்ல அது வந்துடும். அதுக்கு தேவையான டபரா, கட்டிங் டேபிள், டைனிங் ஐட்டம் தேவைப்படுற சின்ன சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து வெறும் 38,850 ரூபா தான். கிரில்லு 9 கோடியில பாத்தீங்கன்னா வெறும் 32,850 தான். அந்த 12 காம்போல எந்த 5 காம்போ எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த சுஜாதா மிக்ஸி வந்துட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் ஆகிறேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம கேசன் கோவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சோ இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோவோட நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் மட்டும் சொல்லிடுங்க. நம்ம கடை பாத்தீங்கன்னா கேசன் கோவை. நம்ம கடை வந்து உங்களுக்கு சென்னை ராமாபுரம் அரசமரம் வந்துட்டீங்கன்னா விருகம்பாக்கம் போற ரோடு அது வழியா சைட்டா வந்து 30 மீட்டர்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம கடை. ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. அது இட்லி கடையா இருக்கட்டும், தோசை கடை எதுவா இருக்கட்டும், அதுல இருந்து ஒரு பெரிய ஹோட்டல், அதாவது ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல் லைக் எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடைக்கோ, இப்போ கெஃபேக்கோ, ஜூஸ் கடைக்கு, ஜூஸ் என்ன மாதிரி ஆரம்பிக்கிறாங்க எல்லா கடைக்குமான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றப்போ நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் அந்த பொருள்லாம். சோ இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு, என்ன ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாமா? நிறைய ஆஃபர் நம்ம இது வரைக்கும் போட்டுருக்க நிறைய ஆஃபர் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ரெகுலரான ஆஃபர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 4850க்கு பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டு 3க்கு 2, அதுல வந்து 4 சேரு ஒரு டேபிள், இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். இதுல இல்ல ஹோட்டலுக்கு ஆரம்பிக்க ஜூஸ் கடை டீ கடை கிடையாது, ஹோட்டலுக்கு அந்த மாதிரினா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 6850 ரூபாயில வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச்சு பைப்பு சேர் போட்டு 4 சேரு ஒரு டைனிங் டேபிள் 3க்கு 2 சைஸ். இது வந்து ஸ்டார்டிங் ரேட்ல வந்து 6850 ரூபாயில நம்ம கிட்ட இருக்கு. அதே போல ஸ்டீல்ல எனக்கு ஃப்ரேம், இரும்புல வேணாம் ஸ்டீல்ல வேணும் அந்த மாதிரினா 5850 ரூபா. அதாவது நம்ம கிட்ட 2க்கு 2 இது எல்லாமே ரெகுலரா நம்ம போட்டுருக்க ஆஃபர். 2க்கு 2, 3க்கு 2, 3க்கு 2, 4க்கு 2, 6க்கு 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் செட் அவைலபிளா இருக்கு. அந்த சைஸுக்கு ஏற்ற போல ரேட் வரும் நம்ம கிட்ட. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைனீஸ் அடுப்பு. சைனீஸ் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கவர் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் 202 கிரேட்ல ஸ்டீல்ல வந்துடும். உங்களுக்கு ஹாஃப் கவர் வந்து 7850 வரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் கவர், அதாவது எனக்கு ஸ்டோரேஜ் வேணும், வெளியே நான் வைக்கிறேன் அப்படின்னா உள்ள இருந்து பார்க்கும்போது வெளியில பார்க்கும்போது எனக்கு வேற எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரினா அந்த லுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு டைனிங் டேபிள் போட இடம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் டேபிளா போட்டுக்கலாம். அது வந்து நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 2850 ரூபாய். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு இந்த சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பிக்சட் ரேட் தான். இப்போ இது வந்து டெமோ பீஸ் தான். டைனிங் டேபிளா இருக்கட்டும், வெளியே இருக்கிறது எல்லாமே நம்ம புதுசு மட்டும் தான் நம்ம கிட்ட, பழசே நம்ம கிட்ட கிடையாது. அதே போல ரேட் வந்து ஏன் பார்கன் கிடையாதுன்றத உங்களுக்கு தெரியும். 136 கடை இருக்கு. அதுல 42 கடை பாத்தீங்கன்னா பாத்திர கடை தான், போட்டி வியாபாரம் தான். அதனாலதான் ரேட்டு போட்டு வச்சு வியாபாரம் பண்றதே தவிர்த்து அதெல்லாம் பிக்சட் ரேட்டுமே சொல்றமே தவிர்த்து கஸ்டமர் யார் என்ன வந்தா பிக்சட் ரேட் தான். எல்லா கடையிலும் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிச்சுட்டு வந்து லாஸ்டா நம்ம கிட்ட எடுங்க. அப்புறம் எங்களோட ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இது பாத்தீங்கன்னா சிங்க் வந்து கஸ்டமர் கேட்டாங்க. எப்படின்னா பார்த்தது இது ஆர்டர் பேஸ் 2க்கு 2 மோஸ்ட்லி யாருமே செய்ய மாட்டாங்க. 3க்கு 2 அந்த மாதிரி தான் செய்வாங்க. 1க்கு 1, 2க்கு 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான் செய்வோம். இன்னொன்னு என்னன்னா கஸ்டமர் வந்து இந்த இது பாத்தீங்கன்னா எனக்கு ஹைட் ஏத்து வேணும், ஏன்னா வந்துட்டு அங்க கேஸ் பைப் லைன் போகுது. ஸோ இதை வந்துட்டு இப்படி தூக்கி அந்த பைப் லைன் உள்ள வச்சு நான் செட் பண்ணணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா ஹைட் ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சிங்க் நீ கேட்டீங்கன்னா கூட, அதாவது இது ஒரு வேலையை என்ன கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவாங்க மற்ற கடையில. நம்ம அது கிடையாது. இதையுமே உங்களுக்கு ராட் என்ன பரவாயில்ல நான் தூக்கி வச்சு நான் வந்துட்டு அதில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தது. இது வந்து 4க்கு 4, அதாவது 4 அடிக்கு 4 அடி. இந்த டேபிள் நீங்க யாருமே ஆர்டர் பண்ணி இந்த மாதிரிலாம் செஞ்சு தெரிய மாட்டாங்க. இருக்கிறத எடுத்துக்கோங்க, நீங்க கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சைஸ் எப்படி கேட்குறாங்க, ஏன்னா இது வந்துட்டு வால்ல மவுண்ட் பண்ணுவாங்க. இதை வால்ல மவுண்ட் பண்ணிட்டு அந்த கேஸ் பைப் லைனுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு டேக்கா வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டதுனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது என்ன டேபிள் எனக்கும் தெரியல, அவங்க கேட்டாங்க எனக்கு இப்படிதான் வேணும்ட்டு. அதனால வந்துட்டு நம்ம வரைஞ்சு காமிச்சானே இந்த மாதிரி வேணும், இந்த யூஸ் வேணும். இதுல என்ன சைஸ் வேணாலுமே செஞ்சு கொடுத்து எந்த இப்ப இது பார்த்தா 4க்கு 4 யாருமே செய்ய மாட்டாங்க. 4க்கு 4 இருக்கட்டும், 2க்கு 2 சிங்குக்கா இருக்கட்டும், எவனுமே செய்ய மாட்டாங்க. நம்ம இப்போ சொல்லல இது எதுக்கு கேட்டாங்க, எனக்கு ஏதோ கழுவி மீன் கழுவி போட்டு கேட்டுதான் கேட்டாங்க. பட் ஆனா இவ்வளவு பெருசுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்க கேட்டாங்க, நம்ம செஞ்சு கொடுத்தோம். அதை கஸ்டமர் நீட் என்னவோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால்ண்ணே. டீ ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2ல இருந்து 4க்கு 2 ரெகுலர் சைஸ். அதுக்கு மேல என்ன சைஸ் கேட்டாலும் இப்ப எப்படி இந்த டேபிள் காமிச்சோமோ அதே மாதிரி ஸ்டால் ஐட்டம்ஸ்லுமே எந்த எப்படி சைஸ் கேட்டாலும் நம்ம செஞ்சு தரலாம். நம்மள்ட்ட ஜூஸ் ஸ்டாலு, டீ ஸ்டாலு,
சார்ட் கவுண்டர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 9500 ரூபா. சொல்லுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி டேபிள்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு, எந்த ஃபங்க்ஷன்னாலுமே சரி, அப்புறம் கோயிலுக்கு கொடைக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே எந்த ஒரு திருவிழாக்குமே பாத்தீங்கன்னா தேவைப்படுற முதல் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி டேபிள். அந்த டேபிள் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்ல 100 இல்ல நீங்க 1000 எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி, நம்ம 2250 உங்களுக்கு பண்ணி தந்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல். இப்ப சைனீஸ் அடுப்பு எப்படியோ வாசல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு. இப்ப 3க்கு 2 4க்கு 2 தான் எடுப்பாங்க கிடையாது. அந்த சைஸும் கேட்கறாங்கன்ற பட்சத்துல நிறைய பேர் கேட்கறாங்க. அதனால நம்ம பாத்தீங்கன்னா அது 10 பீஸாவும் அதுவும் போட்டு வச்சிட்டோம். இதுல வந்து 3க்கு 2 வந்து 16500. நம்ம இங்க போன வீடியோ எடுத்ததுல கூட போய் பாத்தீங்கன்னா 17500 போட்டிருக்கோம் ரேட். நம்ம 1000 ரூபாய் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம். காரணம் என்னன்னா 100 பீஸா நாங்க செய்யறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் கம்மியா போட்டோம். அதனால 3க்கு 2 வந்து 16500, 4க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20500 நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். ப்ரோ, இது வரைக்கும் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் இல்ல ஹோட்டல்ல வச்சிருக்கிறவங்களுக்கு சோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் புதுசா ஆரம்பிக்கிறேன், எனக்கு சோ புதுசா வேணும் எல்லாமே, சோ எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கும்போது அதிகமா வரும் ப்ரோ. அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? மொத்தமா இப்பதான் நான் புதுசா போடுறேன், புதுசா நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நம்மகிட்ட காம்போஸும் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வின்டர் சீசனுக்கு, அப்புறம் வெயில் சீசன் எல்லாருமே வந்து நம்ம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற வெயிலுக்கு அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர் நம்ம கிட்ட போய்கிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர் வெறும் 38,850 ரூபா இருந்தா போதும். நீங்க ஒரு ஜூஸ் கடை வச்சிடலாம். என்கிட்ட ஒரு 10க்கு 10 கடை இருக்கு. இப்ப கடையிலேயே நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து பொருளையுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு என் மணி இல்ல போறோம்னா 50,000 60,000 கூட நீங்க செலவு பண்ணணும். வெறும் 38,850 ரூபா இருந்தா போதும். இப்போதைக்கு ஒரு 10க்கு 10 கடை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜம்முன்னு வச்சு இதை வந்து நீங்க ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் போதான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற மழை காலத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் காம்போ ஆஃபரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டீ ஸ்டால் வந்துடும், 2 ரவுண்ட் டேபிள் வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 3 அடுப்பு, எப்படின்னா ஸ்டீல் அடுப்பு வந்துடும். இந்த மாதிரி இரும்பு கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 பர்னர் அடுப்பு போட்டு தந்தோம். எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தனித்தனியா கணக்கு போட்டு பாருங்களேன். நம்ம தனியா வைக்கிறதே பார்ப்போம். 4,500 ரூபாய் டேபிள், அதாவது 2,850 ரூபாய்க்கு நம்ம டேபிள் இருக்கு. லைட் வெயிட் காம்பவுண்ட் கொடுக்கறதுனால எல்லாம் லைட் வெயிட்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்றதுனால இல்ல ஹெவி போட்டிருக்கோம் நம்ம. 2 டேபிள் 4,500, இது 1,250. மத்ததெல்லாம் நீங்க கணக்கு பண்ணிக்க. 4,850 அடுப்பு. நீங்க சும்மா இதுல சில்லற பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு வருது நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. வெறும் அது வந்து நம்ம 34,850 ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கோம். இப்ப இதுல பெரிய இது என்னன்னா, பயங்கரமான ஒரு ஸ்கேம் என்ன, நீங்களே பாத்திருப்பீங்க. பிரான்சிஸ் ஆரம்பிக்கிறோம், நீங்க ஆரம்பிங்க, பிரான்சிஸ் ஆரம்பிங்க, நாங்க வந்து தரோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப டீ கடையா இருக்கட்டும், ஜூஸ் கடையா நிறைய பேருக்கு தராங்க. அதுல பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு வந்துட்டு அவனும் 3 லட்சத்துக்கு அவன் கொடுத்தாலுமே கடை நம்ம தான் பிடிக்கணும். இப்ப இன்னொன்னு வச்சுக்கோமே, ஒருத்தன் வந்து எனக்கு தரான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் கடை வச்சிருந்தாதான் அவனுக்கு தர போறான் 3 லட்ச ரூபாய்க்கு பொருள். மற்றபடி கடையும் அவன் பிடிச்சி போட்டு தர. ஒரு தினத்துல 38,850 கடை வச்சிடலாம், கடை நீயே பிடிச்சி தரேன்னு கேட்கறான். 3 லட்ச ரூபாய்க்கு நீ போய் அவன்கிட்ட வாங்கினாலும் அதுக்கும் நீ தான் கடை பிடிக்கணும். நான் ஒன்னும் சொல்லலையே 38,000 ரூபாய்க்கு நீ கடையோட சேர்த்து தரேன் நான் சொல்ல கிடையாது. ஒரு தெளிவா சொல்றோம், நம்ம நீ 10க்கு 10 கடை வச்சிருக்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறீங்கன்ற போது நம்ம எடுத்துக்கலான்றதுதான். 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்றப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இது 40ன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோல சொல்லிட்டோம். எந்த வீடியோல பார்த்தாலுமே நம்ம இது புரிஞ்சுக்காம நிறைய பேர் அங்கேயும் போய் ஏமாறதான் செய்யறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி இது 40 ரூபா வச்சுக்கோங்க, இது ஒரு 35 ரூபா வச்சுக்கோங்க. 40 35 75 சரியா? இது நான் சொல்றது ஜூஸுக்கும் டீக்கும் சேர்த்து. இஞ்சி போனா நீ ஒரு கியாஸ்கா போடுற 10க்கு 10 கடை இல்ல, கொஞ்சம் பெரிய கடையாவே போடுறேன்னு கூட வச்சுக்கிட்டோம். 10 செட்டு டைனிங் டேபிள் போடுவாங்களா, 4,850 ரூபா டைனிங் டேபிள் எடுக்கட்டும், அது ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. 50 70 1,25,000 ரூபா சரியா? அதை தாண்டி போனா மிஞ்சி போனா இந்த வாமர் எடுப்பாங்கண்ணே, அவன் தரதும் அதேதான். அதுக்கப்புறம் நீ கட்டிங் டேபிள் அது இதுன்னு தனியா எடுக்கிறனா கூட என்னால அதை 2 லட்ச ரூபாய்க்கு தர முடியும். நீ வெளியே போய் இது வந்து பட்ஜெட்டுக்குள்ள ஓகே. அதுக்கப்புறம் நீ இதுல அந்த டைனிங் டேபிள தான் அவனும் தரமாட்டான். நான் என்ன சொல்றேன், அதோட சேர்த்தே உனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு தரேன். ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்றானுங்க, பிராண்ட் நேம் வச்சு தரேன். நான் என்ன சொல்றேன், அடுத்தவன் பிராண்ட்ல போய் ஏன்டா ஏமாந்து ஆரம்பிக்கிறேன், நான் உனக்கு ஓன் பிராண்ட் நான் பண்ணு, நீ இப்படி சொல்லி தரேன். நானே நம்மள வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அவன்கிட்ட பிராண்ட் பேர் வச்சு கொடுக்கறதுனால அழகா போய் ஏமாந்துறேன். அந்த டிவி சேனல்ல எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி அந்த ஒரு கஸ்டமர் வந்து ஒருத்தன் அழுதெல்லாம் கூட நான் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா, அடாப்பா என்னடா நாங்க இப்படி தரோம் நம்மகிட்ட வாங்க மாட்டானுங்க, அவன் இப்படி போய் கொடுத்து என்ன அழுதுட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் நமக்கு. ஆனா அப்படியும் சொல்லி பாருங்களேன், கேட்க மாட்டாங்க. சோ அதனால நேரம் வாங்க. அதாவது புரிஞ்சுக்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. புரியாதவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர்த்து புரிஞ்சுக்கிட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க. அதனால இது சண்டை போடலாம், ஏன்டா இவ்வளவு தரமாட்டேன், நான் தான் வந்து எடுக்கிறேன், அது உரிமையா அவங்க கேட்கறது. நம்மளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்றேன். இப்ப உங்களுக்கு இப்ப எடுத்துட்டு போறானுங்களே, அப்படியே திருப்பீங்களா வண்டிய, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது இருக்குல்ல தந்திரி பாட்டு, அதெல்லாம் வெளியே எடுத்தானுங்க வச்சுக்கோங்களேன் 17,500.
நம்மகிட்ட 14,500. இந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பட்ஜெட் வச்சுட்டு வந்தாங்க, என்ன இவ்வளவு இருக்குன்னு, நீ அவ்வளவு வேணாம், நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கம்மியா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அவங்க 50,000 ரூபாய் சொன்னதை 34,000 ரூபாய்க்கு நான் முடிச்சு தந்துருக்கேன். அவங்க சொன்ன பட்ஜெட் எவ்வளவு 50,000 ரூபாய். அவங்க ஒரு கடையில கேட்டு வந்த கொட்டேஷன் நான் வந்துட்டு 33,000 ரூபாய் அப்படி சில்லற பாதி 35 ரூபாய்க்கு நான் தந்திருக்கேன். போய் சொல்லணும்னா அவங்ககிட்ட கூட கேட்டு பில்ல கூட பார்த்து நீங்க வாங்கி செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கிறவங்களும் நம்மளை பத்தி தெரிஞ்சவங்களும் நம்ம கிட்ட எடுத்தாலே போடுங்க. சண்டை போடுறவங்களும் போடுவாங்க, அதுலயும் பாதி பேர் எடுக்கிறவங்க இருக்காங்க. உண்மையா சண்டை போடுறது வேற, சண்டை போடணும்னு சண்டை போடுறது வேற. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், கமெண்ட்ல பேசுறீங்க பாத்தீங்களா, நேர்ல வந்து பாருங்க. நீ எதை வேணா கூட்டம் செக் பண்ண, ஸ்டீலுக்கு வந்துட்டு லிக்விட் செக் பண்ணுவாங்க, அவங்கள கூட நீ கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்க. நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்னா, கம்மியா தரேன் குவாலிட்டியா தரேன்ற நம்பிக்கையில நீங்க வந்து எடுத்தா போதும். நம்பிக்கை இல்லையா, யார வேணா கூட்டு வந்து நீங்க ஸ்டீலை பத்தி தெரிஞ்சவங்களை கூட வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட. நான் என்ன சொல்றேன், 2 லட்சம் ரூபாய்க்கு ஜூஸ் கடைக்கும் டீ கடைக்கும் உனக்கு நான் தரேன்றேன். ரெண்டும் சேர்த்து நீ அந்த தனியா டீ கடைக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்ல, ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு தரேன். இல்ல இந்த கடை இவ்வளவுதான் இருக்கு, இந்த அளவுக்குள்ள இதை சரியாகுமானா நான் உங்களுக்கு வரைஞ்சி இதை இங்க போட்டுக்கோங்கண்ணே, இதை இங்க போட்டுக்கோங்க, கஸ்டமருக்கு 2 டேபிள வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். செட்டிங் டேபிளுக்கு வைக்க எனக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 50,000 ரூபாய் மிச்சம். எப்படின்னா இதுல 2 ரவுண்ட் டேபிள் வந்துடும், டேக் அவே தான் அப்படின்ற பட்சத்தில் 4 ரவுண்ட் டேபிள் போதும். இல்லப்பா எனக்கு சிட்டிங் வச்சு கெப்பாசிட்டி வைக்கிற அளவுக்கு அங்க வந்துட்டு இடமும் கிடையாது அப்படின்றீங்க போது உங்களுக்கு 50,000 ரூபாய் அதுலயுமே லெஸ் தான். அப்ப என்ன இப்போது உங்களுக்கு 150க்கு நான் பொருள் தரேன். அது மட்டும் புரிஞ்சு கஸ்டமர் நம்ம கிட்ட நல்லா திருப்பி வீடியோ ரிவைன் பண்ணிட்டு பொறுமையா ஸ்லோவில் 1x குறைச்சி கூட வச்சு நீங்க நல்லா தெளிவா கேட்டு கூட வந்து நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். கஸ்டமரோட காசும் நமக்கு முக்கியம் தானே. இங்க வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், வெளியே போயிட்டு வந்து விசாரிச்சுட்டு என்கிட்ட எடுத்தாலும் சந்தோஷம். என்கிட்ட எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல எனக்கு சந்தோஷம் தானே. ஏன்னா நம்ம கம்மியா தரோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் நமக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலர் காம்போ தான். அந்த சைனீஸ் காம்போ எல்லாம் பாத்தீங்கன்னா 24,850 ஃபுல் கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 3 வருஷமா போட்டுட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. அதே போல தோசைக்கல் காம்போ இப்ப நீங்க தனியா எடுத்தீங்க பாத்தீங்களா, இதுல வந்து 3க்கு 2 தோசைக்கல், 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள். அதுக்கு இதுல சில்லற பொருள் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய். இது வரைக்கும் இந்த 3 வருஷம் காம்போல இந்த மார்க்கெட்ல மட்டும் இல்ல, சென்னையில எங்கேயுமே உடைச்சதா நான் கேள்விப்படல. 16,500 ஓப்பனா சொல்றேன், உடைச்சேன் 16,500. பொரோட்டா டேபிள் 3க்கு 2 வந்து 11,500. கட்டிங் டேபிள் வந்து 9,500. நீங்க இந்த 3 ஐட்டமே நீங்க கூட்டி பார்த்துட்டு இதுக்கு சில்லற பொருள் எல்லாம் நீங்க சும்மா நீங்க ஒரு அமௌண்ட் போட்டு கூட்டி பாருங்க, உங்களுக்கு அது எவ்வளவு அமௌண்ட் வரும் தெரியும், நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியும் உங்களுக்கு. சாட் கவுண்டர் இது எப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்கல்ல அவங்கலாம் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு பட்ஜெட்ல, இதுக்கு கடைன்றதும் தேவையில்ல. ஒரு இடம் எனக்கு வெளியே கிடைக்குதுன்னா ஒரு கடையில கேட்டிருந்தேன், அவங்க வெளியே என்ன போட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு நாங்க வந்து போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாட் கவுண்டர் காம்போ வந்து 38,850 ரூபாய்க்கு அவங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேக் அவே பிரியாணி கடை எல்லாம் போடுவாங்கல்ல, நின்று சாப்பிட கிடையாது, பார்சல் போடுறது ஸ்விக்கி ஜொமேட்டோக்கெல்லாம் நாங்க அனுப்பிச்சு விடுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுல தி பெஸ்ட் காம்போ. ஒரு 10க்கு 10 கடை இருந்துச்சு பட்சத்துல 38,850 ரூபாய். இதுல விளக்கம் என்னன்னா, கொரியன் பர்னர் போடுவோம் நம்ம, அதாவது சாதா பர்னர் கிடையாது, கொரியன் பர்னர் அடுப்பு 1.5 கொண்டையில வந்துடும். அதுக்கப்புறம் 1.5 கொண்டையில வந்துட்டு தம் அடுப்பு வந்துடும், அதாவது பிரியாணி வாமர் சொல்லுவாங்கல்ல அது வந்துடும். அதுக்கு தேவையான டபரா, கட்டிங் டேபிள், டைனிங் ஐட்டம் தேவைப்படுற சின்ன சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து வெறும் 38,850 ரூபா தான். நீங்க தனியா இந்த அடுப்பு மட்டுமே வெளியே வாங்கினா 18 ரூபாயில இருந்து 20 ரூபாய்க்குள்ள தாராளமா வரும். கேட்டு பார்த்து இதுல வெளியில இரும்பு வரதே வந்துட்டு 14 ரூபாய். நான் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல போட்டு தரேன் அதுல, சரியா? அதையும் நீங்க ரேட் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம். 38,850 ரூபா. இப்ப பிரியாணிக்கு எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல ஷவர்மா காம்போ பாத்தீங்கன்னா வெறும் 32,850 தான். ஷவர்மா மிஷின், கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதுல சின்ன பொருள் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரில் 9 கோழியில பாத்தீங்கன்னா வெறும் 32,850 தான். 9 கோழி கிரில் மிஷின், கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதுல சின்ன பொருள். இது மட்டுமே 28 ரூபாய்க்கு விற்கிறோம் நாங்களே. நீ வெளியே போனா 30 ரூபாய் கம்மி கூட வாங்கவே முடியாது. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, பிளாக் கலர்ல ஒரு ஸ்டிக்கர் சொல்லி, அது வந்து நம்ம பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல. அவங்களும் நாங்க எங்க செஞ்சு எடுக்கிறோமோ அதே இடத்துல தான் அவங்களும் செஞ்சு எடுக்கிறாங்க. அந்த 10 ரூபா ஸ்டிக்கருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா 4,000 ரூபாய் கொடுப்பீங்க. ஷவர்மா மிஷின் நீங்க தனியா வாங்கினா 26,000 ரூபாய். அதாவது 32,850 ரூபாய்க்கு 9 பேர்டு கிரில் காம்போ. ஷவர்மா காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32,850. ஸோ அதனால உங்களுக்கு இருக்கிறதுலே தி பெஸ்ட் காம்போ. இப்ப இது மட்டும் இல்லாம அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 12 வகையான காம்போ, அதாவது இட்லி, டீ, ஜூஸ், சாட்டு, தோசை, இந்தியனு, பிரியாணி, சைனீஸ், கிரில்லு, ஷவர்மா, தந்தூரி, பார்பிக்யூ, இந்த மாதிரியான ஒரு 12 வகையான காம்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குண்ணா. நீ தனித்தனியா வந்து எடுக்கிறேன்றாலும் சரி, காம்போ தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா, முழுசாவே ஃப்ரெஷ்ஷா தான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு காம்போ தி பெஸ்ட் ஆஃபர். அதுல அந்த 12 காம்போல எந்த 5 காம்போ எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த சுஜாதா மிக்சி வந்துட்டு உங்களுக்கு நான் கிஃப்டா தரேன். இல்ல என்கிட்ட மிக்சி ஏற்கனவே இருக்கு அது வேணாம் அப்படின்னா இந்த மோமோ ஸ்டீமர் வந்துட்டு நான் கிஃப்டா தரேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பைன் மேரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ல இருந்து 8, 11 வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா மாடல்லுமே நம்ம செஞ்சு தந்துருக்கோம் ஆர்டர் பேஸ்ல. நீங்களா ஒரு படம் எடுத்துட்டு வந்து தந்தாலும் சரி, அதை நான் செஞ்சு தந்துடுறேன். இல்ல எனக்கு இப்படி வேணும் ஒரு ஐடியா இருக்குன்னா நாங்களே வரைஞ்சு கூட உங்களுக்கு செஞ்சு தந்துருவோம். சேம் அதே போல ஸ்டால் சொன்னோம் பாத்தீங்களா வெளியே,
இது மாதிரி எல்லா வகையான சாலுமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே வெசல்ஸ் ஐட்டமும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக், அதாவது எலக்ட்ரிக் ஐட்டமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரையரா இருக்கட்டும், டோஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி சாத்துக்குடி மிஷினா இருக்கட்டும், பிளெண்டரா இருக்கட்டும், மிக்ஸி மட்டுமே பாத்தீங்கன்னா 40 கிலோ வரும். அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிள் 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் கேட்டாங்கனால நம்ம வந்துட்டு ஆர்டர் முறையில செஞ்சு எடுத்துடலாம். இந்த 10 ரூபாய் ஸ்பூன்ல இருந்து 10 ரூபாய் ஸ்பூன்ல இருந்து ஒயிட் ரேஞ்ச் ஆரம்பிக்கிற எல்லா பொருளுமே நம்ம அவைலபிளா இருக்கு. சின்ன பொருள் எல்லாமே ரீட்டைல் ரேட் தான், அதை நம்ம ஓப்பனாவே உடச்சே சொல்லிடுது. இது மட்டும் தான் எடுக்க போறேன், ஒரு 10-15 பொருள் தான் இருக்கு, அது எங்க வீட்டு பக்கத்திலே கிடைக்கணும், நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே ரேட்டு தான் வரப்போகுது. நம்மகிட்ட மொத்தமா வந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய பொருள்லாம் எடுப்பாங்க, அவங்க அந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்க சில்லறை பொருள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு கம்மியா தான் போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து நிறைய பேர் கம்மியா கேட்கறாங்க. அது நம்ம சில பொருள் உங்களுக்கு தெரியும், 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா ஸ்பூன் விற்கிறோம்னா 50 காசு கிடைக்கும். 45 ரூபா பிளேட் விற்கிறன்ற பட்சத்தில் ஒரு 2 ரூபா 50 காசு கிடைக்கும். அவ்வளவுதான் அதை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லாமே நம்மகிட்ட பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க நேரில் வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்து நீங்க பயனடைஞ்சிக்கலாம். காம்போஸ்லாம் வந்துட்டு நிறைய நம்ம வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்ல போட்டிருக்கோம். நேரம் வந்து பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சோ இது வரைக்கும் வீடியோ பார்த்திருப்பீங்க. இவங்க காட்டின எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கொடுத்ததில்ல. எங்க வேணாலும் போய் செக் பண்ணீங்க, செக் பண்ணி பார்த்துட்டே அவங்க வர சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா பேசுறாங்க. சோ இந்த KS&Coக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் கொடுத்துருக்கேன், அவங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். சோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னாலுமே சோ எல்லாமே இருக்கு, A to Z எல்லாமே இருக்கு. சோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சீக்கிரம் நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு சீக்கிரம் க்ரோ ஆவாங்க. சோ இதோட வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.